என் செல்லங்களா, என் தங்கப்பட்டுங்களா, என் திருப்பதி லட்டுங்களா, என் திருநெல்வேலி அல்வாங்களா, என் பழனி பஞ்சாமிர்தங்களா, என் செல்லங்களா, இன்றைக்கி வெஜிடேபிள் பிரிஞ்சி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நெய் ரெண்டும் போட்டேன். நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம், டால்டா இருந்தால் டால்டா போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்குவேன். வீட்டில் நெய் இருந்தது, நெய் போட்டேன், எண்ணெய் ஊற்றினேன், கடுகு போட்டேன். கடுகு போட்டு பட்டை, லவங்கம், கடல் பாசி 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4 மிளகாய் போட்டேன். லேசாக வதங்கட்டோன்னு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி. நாங்கள் கிராமத்தில் ஒரு பிரியாணி இலை வளர்க்குறோம் இல்லையா, அதை கொண்டு வந்தேன். அது விரல் நீட்டு ஒரு 5 பீஸ் அந்த பிரியாணி இலை. அதை போட்டு நல்லா வதங்கட்டோன்னு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் 4 போட்டு மீன் மேக்கர் இதெல்லாம் காயெல்லாம் அரிஞ்சிட்டு நல்லா அலசி அந்த மீன் மேக்கரை தனியாக ஊற வச்சு அதை அலசி போட்டுடணும். 2 தாடி 3 தாடி தண்ணி ஊற்றி அலசி போட்டுடணும். போட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தூள் உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடணும். எலுமிச்சை பழம் வேணுன்னா எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம், தயிர் வேணுன்னா தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பம்தான். எது வீட்டில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுப்பேன். நான் போய் கடையில் அப்போ தான் வாங்கின்னு வரணும், அதை போடணும், இதை போடணும் அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆனால் என் கைப்பக்குவம் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க நல்லா. அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டோன்னு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கட்டோன்னு தூள் உப்பு போட்டு அந்த தனி மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு நல்லா வதங்கட்டோன்னு நல்லா வதங்கட்டோன்னு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி. நான் 4 கிளாஸ் அரிசி போட்டேன். 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோன்னு அதுக்கப்புறம் நல்லா வேகமாக வச்சு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு குக்கர் போட்டு அரிசி போடணும். அரிசி அள்ளி போட்டு தண்ணி கொச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். அரிசி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடிடணும். 1 விசில் வந்தாலே போதும். சாப்பாடு நல்லா முறப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம வேணும்னா தயிர் ஊற்றலாம், எலுமிச்சை பழம் போடலாம். ஆனால் நான் இருந்தால் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். நான் நேற்று ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன், இன்றைக்கி வெஜிடேபிள் பிரிஞ்சி செஞ்சேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.